இப்ப நம்ம நின்றுகிட்டு இருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்பீம் படம் எடுத்தாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கோம். அந்த இடத்துடைய நிலைமை தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரத்துக்கு மேல இந்த இடத்துல வந்து படம் எடுத்ததா சொல்லப்படுது. ஆனா இங்க இருந்த மக்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எந்த ஒரு உதவியுமே வந்து பாத்தீங்கன்னா செய்யல. சரிங்களா? படத்துல மட்டும் காட்சிகளுக்காகவும் சமத்துவம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு இங்கிருந்த மக்களுக்கு ஒரு அத்தியாவசியமான கூட ஒரு ஒரு பண உதவியில எந்த ஒரு விடயமுமே பண்ணாம இங்க வந்து கிளம்பி போயிருந்திருக்காங்க. படத்துல மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான விஷயங்கள் வந்து பண்றாங்கன்னு சுத்தமா தெரியல. தனிப்பட்ட முறையில சூர்யா சார் வந்து பாத்தீங்கன்னா அது படிப்புக்கு பண்றது எல்லாம் பண்றாங்க, போறாங்க, வராங்க, அதெல்லாம் தாண்டி இங்கிட்டு வந்து இப்படி ஒண்ணு பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்கன்னும் போது இங்க வாழ்ந்த இந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விடயமுமே வந்து செஞ்சு கொடுக்கலன்றது வருத்தமா இருக்கு. அவங்களுடைய மனப்புலம்பல்கள் தான் வந்து நீங்க இப்போ கேட்டது பார்த்தது. சரியா? எப்பதுல இருந்து இருக்கீங்க? பாட்டன் தலைமுறையில இருந்து அப்பன் தலைமுறையில இருந்து இங்கதான் இருக்கிறோம். இங்கதான் இருக்கீங்க? ஆமா. உங்க வயசு என்ன இப்போ? இன்னும் என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப பார்த்து வந்துட்டான். எத்தனை வயசு இருக்குன்னு நீ பார்த்து வந்துட்டான். 80க்கு மேல இருக்குன்ற மாதிரி இருக்கு. அப்புறம் என்ன? சரி சரி சரி. அது கோயில் இருக்குங்களே, அது என்ன கோயில்? அது தேடிதான் வந்தோம். கனிமேர் கோயில். உங்க குலதெய்வமா? ஆமா. எப்படி அது எப்படி திருவிழா கும்பிடுறதெல்லாம் எப்படி முறை எப்படி? அதெல்லாம் 10 பேரை வச்சுதான் கும்பிடணும். 10 பேர் தனியெல்லாம் கும்பிடக்கூடாது. தினம் வர வச்சு கையில் உள்ளது செஞ்சிட வேண்டியதான். வழிபாடு முறை. அது பலி கொடுப்பீங்களா அதுக்கு, சாமிக்கு? அதெல்லாம் கிடையாது. பலி எல்லாம் எதுவும் கிடையாது. சைவ படையல் தான். எப்போ ஒரு 12 பேர் வச்சு ஆடும் மத்தவங்க போட்டுக்கிட்டே போய் எது போட்டுக்கிட்டோமா? எது போட்டுக்கிட்டு அடவு மத்தவளம் அந்த மாதிரி போட்டுங்க. 10 பேரை வர வச்சு ஊர் கிராமத்தை மிதிச்சுக்கினே இங்க கொண்டு வந்து அடகுறது. அப்படியே கும்பம் வச்சு விட்டு வந்துட்டான். சரி சரி சரி. எப்போ நடக்கும் திருவிழா? எப்போ நடக்கும்? எந்த மாசம்? அது போல அது ஒரு ஆடி மாசம் தான் நடக்கும். இதே சித்திரை மாசம். ஆடி இல்ல சித்திரை. சரி சரி சரி. கோயில் ஒண்ணு இருக்குது, இங்கே இருக்கிறோம். மத்தவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? அங்க புதுமான அயனாவில் கிட்ட. எப்படி போகணும் வழி? எப்படி போகணும்? தச்சூர் போற பேரு தச்சூர். என்ஆர்சால போய் இப்படி திரும்பினா நேரம் நிலைக்கு அங்க போகும். எப்படி நீங்க அப்புறம் யார் பாத்துக்கிறது உங்களை இங்க? எங்க பொண்ணு தான் பாத்துக்கோம், என் புள்ளையும் வந்து பார்க்கும். எடுத்தது உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணாங்களா உங்களுக்கு ஏதாச்சும்? எதுவும் ஒரு காய் போட்டாங்க, அதேதான். மற்றது ஒன்றும் செய்யல. ஆனா வந்து இங்க ஜெய்பீம் படம் எடுத்து போனது எல்லாம் இங்க. ஆனா உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் எதுவும் செய்யல? இல்ல. கரண்ட் வசதி இல்ல. லைட்டு இருக்கு. கரண்ட் வசதியில நீங்களே ரெடி பண்ணுவீங்களா அந்த லைட் இதெல்லாம்?
சாப்பாட்டுகள் இப்படி வேலைக்கு போயிடுவீங்களா இல்லை? நாங்க எங்களுக்கு பார்த்தோம் ஒரு வேலையும் மொத்தம் என்ன வேலை எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் எங்களுக்கு கண்ணு தெரிஞ்சா தானே நாங்க செய்யறதுக்கு. வயசுல எல்லாம் என்ன வேலை செஞ்சீங்க? அப்ப செஞ்சோம், விவசாய வேலை செஞ்சோம். விவசாயி. சரி செஞ்சோம். இப்போ நம்மளால முடியல சாமி. சரி சரி. நாங்க இந்த பழமையான விஷயத்த தேடி ஆராய்ச்சி பண்றோம். சாமி இப்ப குலதெய்வங்கள் பத்தி ஆராய்ச்சி பண்றோம். அதனால எல்லா குலதெய்வங்களை பத்தி தேடிட்டு இருக்கோம். அதனாலதான் சரி தப்பு இல்லை தப்பு இல்லை இங்க இருக்கிறதா சொன்னாங்க. அதான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போலான்ட்டு வந்தோம். இப்போ எவ்வளவு பெரிய குளம் தெரியுதா? இந்த குளத்துக்கு பக்கத்துலதான் இந்த ஜெய்பீம் எடுத்த படம் அப்படி திருப்பார். இந்த இடம் வந்து இருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? அவங்களுடைய குலதெய்வம் கன்னிமார்கள்னு சொல்லுவாங்க, 7 கன்னிமார்கள். அவங்களுடைய குலதெய்வம். குலதெய்வத்தை கேட்ட வரைக்கும் அவங்க சொல்ற வரைக்கும் பார்த்தா ஆடி இல்லை சித்திரையில் வந்து திருவிழா கொண்டாடப்படுறதா அவங்க சொல்றாங்க. இதுதான் இடம். இந்த சவுக்கு மரம் எல்லாம் இருக்குல்ல, அப்பெல்லாம் படம் எடுக்கும்போது சவுக்கு மரம் கிடையாது, சின்ன கன்றுகள் இப்பதான் வச்சிருக்காங்க. அந்த இடத்துலலாம் தான் வந்து வண்டிகள் எடுத்துட்டு லைட் செட்டு அதெல்லாம் போட்டு இங்கதான் எடுத்து வந்திருக்காங்க. இந்த இடிஞ்ச இடம், இந்த செட்டு அதெல்லாம் தெரியுதுங்களா? அதெல்லாம் வந்து செட்டு போட்டதுதான் அந்த இதெல்லாம். அது வந்து தெரியுதுங்களா? ஒரு உருண்டையா ஒண்ணு அது தெரியுதா? வாழை மரம் பக்கத்துல, வாழைக்கண்ணு பக்கத்துல, அதுவும் வந்து செட்டுக்காக போட்டது. அந்த படம் எடுக்கும்போது அதுக்காக போட்டதுதான். என்னன்னா இது எல்லாத்தையும் அவங்கள வச்சு அவங்களுடைய வாழ்வியல் தேவை, கதைகள் தேவை, அவங்கள பத்தின தகவல்கள் தேவை, அவங்களுடைய நிலங்கள் தேவை, எல்லாம் தேவை. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு, ஆனா அவங்களுக்குன்னு எந்த ஒரு உதவியும் நடிகர் சூர்யாவோ இல்ல இயக்குனரோ இல்ல தயாரிப்பாளரோ இல்ல அதுல நடிச்ச துணை நடிகர்களோ இல்ல கதாநாயகிகளோ யாருமே எதுவுமே செய்யல. வெறுமனவே படத்துக்காக மட்டும் கேவலமான ஒரு சமூக நீதி அப்படின்ற ஒரு வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு, ஆனா யார் அவங்களுக்கு ஒரு உதவி பண்றதுக்கு கூட, இவ்வளோ கோடி சம்பாதிக்கிற இவ்வளோ வச்சிருக்கிற ஒரு ஆளுக்கு கூட ஒரு மனம் வரலன்னா இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட மனிதர்கள்னு தெரிஞ்சுக்கிங்க. அவங்களுக்கெல்லாம் கேமரா முன்னாடியோ வெளியில தெரியும் போது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும். மற்றபடி எந்த ஒரு உதவியும் இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க கிட்ட கேட்டா கழுவி கழுவி ஊத்துறாங்க. யாரு? கதாநாயகரை, இயக்குனரை வந்து எடுத்தாங்க போனா அவங்களெல்லாம் கழுவி ஊத்துறாங்க. இந்த மாதிரி பெரியவங்களோட சாபெல்லாம் என்னத்தை சொல்றதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு இருக்கிற இடத்துல இப்படி வந்து எடுக்கிறீங்க. அடுத்த படமாச்சு நீங்க எல்லாம் எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு உதவி பண்ணுங்க, சரிங்களா? ஒரு தார்பையை தூக்கின்னு போய் கொடுக்குற இதெல்லாம் வந்து ஒரு உதவி கிடையாது. அது சாதாரண அந்த ரூட்ல போறவங்க கூட அந்த உதவியை செஞ்சுட்டு போகலாம். இவ்வளவு கோடி சம்பாதிச்சுட்டு இந்த ஒரு உதவி கூட பண்ண முடியல. நீங்க எல்லாம் என்ன மனிதர்கள், என்ன இயக்குனர்கள், அதெல்லாம் தெரியவே இல்லை. ஆனா அந்த இயக்குனர் பேசினார் பாருங்க, அந்த இயக்குனர் தயாரிப்பு அவங்கலாம் அவங்க தான் வந்து இந்த சமுதாயத்தையே திருத்த வந்தவங்க, காப்பாற்றவங்க. இப்படி எல்லாம் கொடுமை நடக்குது, சரி நடந்தது, இவங்களுக்கு என்ன பண்ணீங்க? இப்படிப்பட்ட மக்களுக்கு என்ன ஒரு படக்குழுவுல இருந்து நீங்க என்ன பண்ணீங்க? அவங்கள கேட்கறதுக்கு உங்களை திருட்டு பசங்கன்னு சொல்றாங்க, ஏமாத்துக்காரங்கன்னு சொல்றாங்க. உங்களை படக்குழு மொத்தமா நீங்க வந்து படம் எடுத்தீங்கல்ல, அந்த படம் எடுத்தவங்க திருட்டு பசங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு கொடுத்த பட்டம். இந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட படம் எடுத்து அவங்களை வந்து ஏமாத்தி, சினிமானாலே வந்து ஏமாத்துறவங்க அப்படின்ற ஒரு மனநிலை வந்து உருவாக்குறது. நாளைக்கு நானுமே கூட திரைத்துறையில வரலாம் போல வரலாம். ஆனா இந்த மாதிரி யாரை வச்சு பையன் எடுத்துக்கிறோமோ அவங்களுக்கான உதவிகள் வந்து நம்ம செய்யணுன்றத யாருமே மறந்துடக்கூடாது, சரிங்களா? நன்றி.